வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிக்கங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். கொஞ்சம் காலமாவே யாருமே வீடியோக்கு லைக்கே போடுறது கிடையாது. அதாவது நல்ல பயனுள்ள கண்டென்ட்டை நிறைய நாங்க கொடுத்துட்டு வரோம். அதாவது நிறைய தகவல்களை நாங்க கொடுத்துட்டே வரோம். ஆனா வீடியோ பார்க்குற யாருமே லைக்கே போடுறது கிடையாது. ஒரு சிலர் தான் லைக் போடுறீங்க. தயவு செஞ்சு வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும் போதே லைக் போடுங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்களை போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது உரிமை தொகை திட்டத்திற்கான முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இப்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. ஜூலை 15ஆம் தேதி முதல் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள், மகளிர் உரிமை தொகை புதிய விதிமுறைகளின்படி விண்ணப்பிக்க வாய்ப்பு பெற்ற கால முறை ஓய்வூதியம் பெறும் முன்னாள் அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பிக்கலாம். இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் இது இந்த ஆட்சியில் கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பாக இருக்கலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. அதனால் அதற்கான பணிகள் மற்றும் தேர்தல் வேலைகள் எல்லாம் நவம்பர் பிற்பகுதியில் இருந்தே தமிழ்நாட்டில் சூடுபிடித்து விடும். திமுக ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. இந்த சூழலில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விரிவாக்கம் நடக்கிறது. இந்த முகாமில் விண்ணப்பித்தவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் மனுக்களை எல்லாம் சரிபார்க்கவே அரசுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தேவைப்படலாம். ஆனால் அதற்குள் சரியான பயனாளிகளை தேர்வு செய்து இறுதி செய்து அவர்களுக்கு உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதற்கான பணிகளை அரசு வேகமாக முன்னெடுக்க வேண்டிய இடத்தில் உள்ளது. அரசின் அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து புயல் வேகத்தில் இந்த பணிகள் நடந்தால்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் சீரான நிலையை எட்டும். அதற்குள் இந்த திட்டத்தில் இருந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். அவர்களின் விண்ணப்பங்களையும் மீண்டும் பரிசீலிக்க வேண்டியிருக்கும். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான காரணங்களை பொதுமக்களிடத்தில் தெரிவிக்க வேண்டியிருக்கும். அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்க அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது என்பது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கும் மிகப்பெரிய பணி. இது தவிர மாதம் மரணம் எய்தியவர்கள், பல்வேறு காரணங்களால் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய பணியும் அரசுக்கு இருக்கிறது. தேர்தலுக்கு மிக குறுகிய காலமே இருப்பதால் இந்த பணிகளையும் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதனால் இன்னொரு முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு இந்த ஆட்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படியே வந்தாலும் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு முடிவு பெற்ற பிறகு புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தமிழ்நாடு அரசுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் மீண்டும் இந்த திட்டத்தில் சேர்வதற்கு மக்கள் ஓரிரு வருடங்கள் கூட காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால் சிரமம் பார்க்காமல் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் தகுதிகள் இருந்தால் உரிமை தொகை திட்டத்திற்கு இப்பொழுதே விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதி நடக்கும். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மட்டுமே கொடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. எனவே இந்த முகாமில் கலந்து கொள்பவர்கள் மட்டுமே உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்டை குயிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.